வணக்கம். நான் ஆதி. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, அதாவது இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மீரா ரேஷன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் லான்ச் பண்ணாங்க. இந்த ஆப் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அதாவது ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படிங்கிற ஒரு கொள்கையின் அடிப்படையில் இது உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆப்பை எப்படி பயன்படுத்தி நீங்கள் எல்லா ஸ்டேட்லேயும் போய் உங்களோட நியாய விட கடையில் போயிட்டு எப்படி வந்து ரேஷன் பொருட்களை வாங்குறது, எப்படி இதுக்கு பதிவு பண்ணுறது, ரொம்ப சிம்பிளாகவே இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் நவ் யுவர் என்ட்ரிமெண்ட்டு, நியர்பை ஷாப்ஸு, ONORCR ஸ்டேட்ஸு, மை டிரான்சாக்ஷன் எலிஜிபிலிட்டி, ஆதார் சீட்டிங், ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செக்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து குறிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய செக்ஷன் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேப் மாரி போட்டு இந்த மேலேருந்து ரெண்டாவதாக இருக்குங்களா, ONORCA ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. இது எதுக்காக நான் வந்து உங்களை கிளிக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன ஸ்டேட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரண்ட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த பச்சை கலரில் இருக்கிறது எல்லாமே அவைலபிள். ஓகேவா? இந்த க்ரீன் கலரு, அதாவது ரெட் கலர் அடிக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ அது வந்து நேற்று வந்து பார்த்தேன் சில ஸ்டேட்டில் வந்து அவைலபிளாக இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து அப்டேட் ஆகிருக்கு. டெல்லி, சண்டிகர், வெஸ்ட் பெங்கால், அசாம், ஸோ இந்த மாநிலத்தில் மட்டும் இப்போதைக்கு கரண்ட்டில் அவைலபிளாக இல்லாமல் இருக்குது. ஸோ நம்ம அதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் போகிற ஸ்டேட்டில் அவைலபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ONORC இந்த இதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ பேக் வந்துக்குங்க. பேக் வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களோட ரேஷன் கார்டு, அதாவது நீங்கள் யார் வெளியூர் செல்ல போகிறீங்களோ ஸோ அவங்களோட ரேஷன் கார்டு நம்பரை வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரேஷன் கார்டு நம்பரை பார்த்து கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ என்டர் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே கார்டு நம்பரு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, ஸ்கீமு, ஹோம் அட்ரஸ் எல்லாமே இதில் வந்து வந்துடும். ஸோ எந்த நம்பர் வந்து அதாவது வெளியூருக்கு மைக்ரேட் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என் குடும்பத்தில் மொத்தம் 4 பேர். ஸோ நான் 4 பேரும் நான் போக விரும்பினா 4 பேர் பாக்ஸையும் நான் சூஸ் பண்ணிக்கணும். இல்லை நான் மட்டும்தான் போக போகிறேன் அப்படின்னா நான் மட்டும் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்டேட்டு, எந்த ஸ்டேட்டுக்கு போக போகிறீங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், குஜராத்துக்கு போக போகிறேன்னு வச்சுக்கோம். குஜராத்தில் என்ன டிஸ்ட்ரிக்கு, குஜராத்தில் அகமதாபாத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோம். ஸோ மைக்ரேஷன் டேட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மந்த்து, இயரு, ஸோ அதை மட்டும் சொல்லிக்கிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட் வரையும் தான் உங்களுக்கு பொருள் அந்த மாநிலத்தில் போய் நீங்கள் வாங்க முடியும். அதுக்கு மேலே போயிட்டீங்கன்னா அந்த கடைக்காரங்க உங்களை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களோட மொபைல் நம்பர் இதில் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது மைக்ரேஷன் ரிமார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன ஒர்க்குக்காக நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. செக்யூரிட்டி சர்வீஸ், நிறைய சர்வீஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது எதுவுமே இல்லை அப்படின்னா அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் வரும். அதாவது உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ சில பேருக்கு வந்து கம்ப்ளீட்டாக சொல்கிறேன், லேட் ஆகும். ஏன் லேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் போகிற இடத்துல வந்து அந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கா இல்லையான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நான் இப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்துக்கு போகிறேன். குஜராத்துக்கு போயிட்டு அகமதாபாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அகமதாபாத்தில் எத்தனை ரேஷன் கடை இருக்கும்? எல்லா ரேஷன் கடையிலையும் நம்ம போய் வாங்கிக்க முடியுமா? கிடையாது. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ரேஷன் கடையை அவங்க ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதை எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் ஹோமில் நியர்பை ரேஷன் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட லொக்கேஷன் ஃபஸ்ட்டு இந்த ஆப் எடுத்துக்கும். இப்போ வந்து என்னோட லொக்கேஷனில் எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, அதுலேயே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிடுவாங்க. இந்த ஷாப்பில் நீங்கள் போய் இந்த ஷாப்பில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இதில் உள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அகமதாபாத்தில் ஒரு அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 ரேஷன் கடை இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 100 ரேஷன் கடையிலையும் நீங்கள் பொருள் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ யாரெல்லாம் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு லொக்கேஷன் வந்துடும். அந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே வந்து கடை இருக்கும், அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த கடையில் போய்ட்டு நீங்கள்
இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். இதுன்னு இல்லை, இதில் வந்து இந்த ஃபீட்பேக்கு நீங்கள் பண்ண ட்ரான்சாக்ஷனு ஏதாச்சும் நீங்கள் குறைகள் சொல்லணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ஒரு ரீசெண்டாக அப்டேட்டான ஒரு முக்கியமான இது. என்னோடய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சேவை மையம் பற்றின முழு இதுவும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் டிப்ஸு, பேன் கார்டு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். என்னோடய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் சேவைன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.